பண்டை காலம் தொட்டே செய்தியை பறைசாற்ற சுலபமான வழியில் மக்களை அழைப்பதற்கும் ஆலய வழிபாட்டிற்கும் பள்ளி கல்லூரிகள் என பல இடங்களில் பெரிதும் பயன்படுவது மணிகளே. அக்காலத்தில் கயிறு கட்டி இழுக்கும் முறையில் இருந்த இந்த மணிகள் இன்றளவும் மாறாமல் இருப்பது தமிழர்களின் அடையாளமே. இந்த மணிகள் தயாரிப்பு முறை பற்றி பார்ப்போம். மணிகள் உருவாக்கத்தின் முதல் கட்டமாக மணியின் உட்பகுதி வடிவமைக்க நாராசம் என்னும் மரத்தாலான கூம்பு போன்ற கட்டைகள் தயாரித்த பின்னர் அதன் மேல்புறத்தில் கயிறு சுற்றுகின்றனர். நேர்த்தியாக நெருக்கமாக சுற்றப்படும் இந்த கயிறின் ஒரு முனை இணைக்கப்படாமல் சுலபமாக பிரித்தெடுக்கும் வண்ணம் சுற்றப்படுகிறது. கயிறு சுற்றப்பட்ட இந்த மரச்சட்டத்தில் சாணம், களிமண், உமி ஆகியவற்றை ஒன்றாக கலந்து கயிற்றின் மேல் பகுதி முழுவதும் பூசி 30 நிமிடம் முதல் 60 நிமிடம் வரை திறந்த வெளியில் காய வைக்கின்றனர். சொரசொரப்பு தன்மை இருப்பதற்கும் கயிற்றை சுலபமாக பிரித்தெடுப்பதற்கும் இந்த கலவை மண் பூசப்படுகிறது. அடுத்த பூச்சிற்கு தேவையான வண்டல் மண், சாணம் ஆகிய இரண்டையும் தேவையான அளவுகளில் கலந்து வைத்துக் கொள்கின்றனர். இந்த கலவையை உலர வைக்கப்பட்டு 2ஆம் நிலைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த அமைப்பின் மேல் சிறிது நீரை தெளித்து ஈரப்படுத்திய பின்னர் சிறிதும் இடைவெளியின்றி சீராக பூசி உலர வைக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தாலுகா நாச்சியார் கோவில்தான் இந்த மணிகளின் பிறப்பிடம். மிக குறைந்த அளவாக சுமார் 6 நிறுவனங்கள் மட்டுமே 10 குடும்பங்களோடு சுமார் 50 நபர்களின் கூட்டு முயற்சியோடு இணைந்து
மணி தயாரிப்பில் ஈடுபட்டு செயல்பட்டு வருகின்றது. சிறிது நேர உலர வைத்தலுக்கு பின்னர் எடுத்து வரப்படும் இந்த வடிவத்தை சுழலும் மேடையில் இணைத்த பின்னர் மண்கலவை பூச்சினால் ஏற்பட்டிருக்கும் சுருக்கங்களை அதற்கான கருவி கொண்டு வடிவத்தை சுழலவிட்டு அழுந்த தேய்ப்பதன் மூலம் சீராக்குகின்றனர். சீர் செய்யப்பட்ட இந்த அமைப்பின் மேல் தேங்காய் நார், சணல் நார், வண்டல் மண் ஆகியவற்றின் கூட்டு கலவையை சீரான முறையில் பூசுகின்றனர். மண்கலவை முழுவதுமாக பூசப்பட்ட நிலையில் சுமார் 24 மணி நேரம் உலர வைக்கின்றனர். நன்கு உலர வைக்கப்பட்ட மணியின் உட்புற அமைப்பை எடுத்து வந்து முதலில் கருவி கொண்டு சீரான தள அமைப்பை மிகவும் நேர்த்தியாக ஏற்படுத்துகின்றனர். சமசீரான தள அமைப்பிற்கு கொண்டு வந்த பின்னர் தேய்ப்பதனால் உண்டான சிலும்பல்களை நெருப்பின் உதவி கொண்டு சரி செய்து கொள்கின்றனர். சரியான சீரமைப்பிற்கு பின்னர் அதன் மேல் வண்டல் மண் மற்றும் சலித்த ஆற்று மண் கலவையை 1 அங்குலத்திற்கு பூசி சிறிய கண்ணாடி குப்பியை பயன்படுத்தி சீராக்கி மெருகேற்றுகின்றனர். அப்போதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை சீரான முறையில் அமையும். மணியின் உட்புற வெளிப்புற அமைப்பிற்காக மெழுகு பூசப்படும் போது அதில் பதமான தன்மை வருவதற்காக இச்செயல் நிகழ்த்தப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த அமைப்பை உருக்கு நிலைக்கு கொண்டு சென்று மெழுகை தனியே பிரித்தெடுக்கும் சமயத்தில் தேங்காய் நார், சணல் நார், வண்டல் மண் ஆகியவற்றின் கலவை மெழுகோடு சேர்ந்து வெளியேறாமல் இருப்பதற்காகவும் இச்செயல் நிகழ்த்தப்படுகிறது.
இத்தனை கட்டங்களை தாண்டி வரும் இந்த அமைப்பில் கரித்துண்டு கொண்டு மேல்புறத்தில் கோடுகள் போட்டு அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். ரப்பர் மரத்திலிருந்து எடுக்கப்படும் குங்கிலியம், தேன்மெழுகு, கடலை எண்ணெய் ஆகியவற்றின் கலவையான மெழுகு குழம்பை சிறிது இழக்கமான தன்மையில் வைத்துக்கொண்டு வடிவத்தின் மேல் மணியில் உட்புற வெளிப்புற இடைவெளிக்காக பதித்துக் கொள்கின்றனர். சரியான அளவுகளில் மெழுகை பதித்த பின்னர் வடிவம் முழுவதும் அதே மெழுகை கொண்டு இடைவெளி இல்லாமல் பூசி சுடப்பட்ட இரும்பு கம்பி கொண்டு இழக்கம் ஏற்படுத்துவதன் மூலம் சீர் செய்யப்படுகிறது. இங்கு தயாராகும் அனைத்து மணிகளும் முழுக்க முழுக்க வெண்கலத்தால் மட்டுமே உருவாக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குறைந்த அளவாக 1 கிலோகிராம் எடையிலிருந்து அதிகபட்சமாக 1150 கிலோகிராம் எடையுள்ள மணிகள் இங்கு தயாராகி தமிழகம் முழுவதும் மட்டுமன்றி பிற மாநிலங்கள் மற்றும் அயல் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. சீர்நிலைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த மெழுகு தளத்திற்கு மேல்
அழகு கூட்டும் வண்ணம் மடிப்புகள் அதே மெழுகை கொண்டு பதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் கீழ்ப்புற விளிம்புகளையும் மடித்து முழுமையான அமைப்பை உருவாக்குகின்றனர். வெண்கலத்தால் செய்யப்படும் மணிகள் 1 கிலோகிராமிற்கு 900 ரூபாய்க்கும், பித்தளையில் தயாராகும் மணிகள் கிலோவுக்கு 400 ரூபாய்க்கும் கிடைக்கும். இவ்விலைகள் அனைத்தும் மூலப்பொருட்களின் விலைகள் பொறுத்து மாறுபடும் நிலையிலேயே இருக்கிறது. முழுமை அடையும் தருவாயில் இருக்கும் இக்கருவின் மேல்புறம் மீண்டும் மண்கலவை சீராக முழுமையாக பூசப்பட்டு அதில் இறுக்கத்தை உண்டு பண்ணுவதற்காக உடைந்த பானைகளின் ஓடுகளை சிறிது இடைவெளி விட்டு முழுவதுமாக பதித்துக் கொள்கின்றனர். உடைந்த பானை துண்டுகள் பதிக்கப்பட்ட இக்கருவை சுமார் 48 மணி நேரம் திறந்த வெளியில் உலர வைத்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு செல்கின்றனர். மண்கலவை, மெழுகுப்பூச்சு, இறுக்கம் ஏற்படுத்துதல், உலர வைத்தல் என அனைத்து நிலைகளையும் கடந்த இந்த கருவில் அச்சுவார்க்கு ஏதுவாக இருப்பதற்காக, ஒட்டுமொத்த கருவிற்கும் பிடிமானம் ஏற்படுத்துவதற்காக மெல்லிய இரும்பு பட்டையை கொண்டு இணைக்கின்றனர். பின்னர் கருவில் இருக்கும் உருளைக்கட்டையை மற்றும் கயிற்றிலிருந்து விடுவித்து எடுத்து விடுகின்றனர். நெருப்பு குழம்பை கருவில் ஊற்ற மேல்புறம் ஒரு துளையும், மெழுகு உருகி வெளியேற கீழ்ப்புறம் ஒரு துளையும் போட்டு குழி தோண்டி புதைத்து வைத்து விடுகின்றனர். புதைக்கப்பட்ட கருவினை சுற்றி ஓடுகள் கொண்டு சுற்றுச்சுவர் ஏற்படுத்தி நன்கு பூசி விடுகின்றனர். பின்னர் நெருப்பு உண்டு பண்ணுவதன் மூலம் மெழுகை உருகச் செய்து கருவிலிருந்து பிரித்தெடுக்கின்றனர். அச்சு வார்க்க உலோகத்தை உருக்கும் செயல் 4 முதல் 5 மணி நேரம் செயல்படுத்தும் தருணத்தில் மெழுகு பிரித்தெடுக்கப்பட்ட கருவினை அதில் இருக்கும் ஈரப்பதம் போக்குவதற்காக சுடப்படுகிறது.
மெழுகு பிரித்தெடுக்கப்பட்ட பின்னர் சுற்றுச்சுவரை பிரித்தெடுத்து கருவின் கீழே போடப்பட்ட துளையை மண்கலவையை கொண்டு நன்கு பூசி கருவின் மேல் பகுதி வரை மணல் கொண்டு மூடிவிடுகின்றனர். எண்பது விழுக்காடு செம்பு 20 விழுக்காடு வெள்ளியம் கலந்த கலவையை 2400 டிகிரி முதல் 2500 டிகிரி உருக்கு நிலைக்கு கொண்டு வந்த பின்னர் அச்சு வார்க்க பதமான நிலையில் கருவின் மேல் போடப்பட்டிருக்கும் துளையின் வழியாக ஊற்றுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, பவானி ஆகிய இடங்களில் பித்தளையில் தயாராகும் மணிகள் சுமார் 25 நிறுவனங்களை சார்ந்த 100 முதல் 150 நபர்களை கொண்டு தயாராகி விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. கருவில் ஊற்றப்பட்டிருக்கும் குழம்பு முழுவதுமாக ஆற 24 மணி நேரம் அதே நிலையில் விட்டுவிட்டு குழியை தோண்டி புதைக்கப்பட்டிருக்கும் அச்சு வார்க்கப்பட்ட கருவை வெளியே எடுத்து வெளிப்புற பூச்சுகள் அனைத்தையும் உடைத்தெடுக்கின்றனர். முழு வடிவம் பெற்ற இந்த மணியை ரம்பம் கொண்டு தேய்த்து ராவி ஒரு நிலைக்கு பின்னல் உருக்கு கல் கொண்டு தேய்த்து கழுவி அதிலிருக்கும் மண் வாசனையை நீக்கிய பின்னர் கிழிஞ்சல் சுண்ணாம்பு கலவையை மணி முழுவதும் பூசிவிடுகின்றனர். இவ்வாறு செய்தால் மணி பாதுகாப்பாக இருக்கும். இச்செயல்கள் அனைத்தும் கைவேலைப்பாடு முறையில் மட்டுமே நிகழ்த்தப்படுவது ஆச்சரியத்திற்குரியதோடு மட்டுமல்லாமல் பெருமைப்படக்கூடியதே.